அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக நீரிழிவு நோய் தினம் 2024 முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நலவாழ்வு என்பதாகும். வெல்பீயிங் வித் டயபிட்டிஸ். சர்க்கரை நோயில அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி, சீரான பரிசோதனைகள், முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பில் இருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயுடன் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும். இந்த நடைபேரணியிலே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் பங்கேற்றிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், சிந்து வித்யாலயா பள்ளி மாணவர்கள், ரோட்டராக்ட் இன்டராக்ட் கிளப் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அவருடைய மாநில செயலாளர் வந்திருந்தாங்க கார்த்திக் பிரபு, டாக்டர் பிரியா, பிரியா கார்த்திக் பிரபு எங்களுடைய கோவை இந்திய மருத்துவ சங்கம் கோவை குழுவினுடைய தலைவர், மற்றும் இங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அவங்க பாலகிருஷ்ணன் சார் ஐபிஎஸ் அவங்க தான் இதை இனாகுரேட் பண்ணாங்க. அது இல்லாம ரோட்டரி மயில்சாமி சார் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேர் வந்திருந்தாங்க. மற்றும் 5 ரோட்டரி கிளப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், சாய் சிட்டி, மிட் டவுன், கோயம்புத்தூர் சவுத், வெஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி 5 ரோட்டரி கிளப், இந்தியன் ஓவர்சீஸ் சீஃப் ரீஜனல் மேனேஜர் கலந்துட்டு இருக்காங்க. மற்றும் கோவை மாநகராட்சியினுடைய டெப்டி கமிஷனர் திரு சிவகுமார் சார் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஆர்விஎஸ் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்காங்க. இது இல்லாம இங்க எங்களுடைய மருத்துவமனை கோவை டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல இருந்து எங்க மருத்துவமனை அனைத்து ஊழியர்களும், எங்களுடைய குடும்பத்தினரும் மற்றும் இங்கே வேறு பார்மா கம்பெனியை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இந்த நடைபேரணியிலே கலந்திருக்கின்றார்கள். நன்றி.